வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வாஸ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன், தமிழக அரசின் யுபிஎஸ்சி முதல் நிலை தேர்வுக்கான ஊக்கத்தொகை திட்டத்துக்கு மதிப்பீட்டு தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல ஃபுல் டீடைலான இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு வீடியோல கொடுத்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுக்கு உண்டான ஏஜ் வரம்பு என்ன, யார் யார் அப்ளை பண்ண முடியும், இந்த தேர்வு எங்கு நடக்கும், இதுக்கு தகுதியான மாணவர்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரப்போகுதும், அது இல்லாமல் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம், ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கா இல்லையா, இது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. 2023-24 பட்ஜெட் உரையில் தமிழக திறன் மேம்பாட்டுக் கழகம் அகில இந்திய குடிமைப்பணிகள் தேர்வு பயிற்சி மையத்துடன் இணைந்து ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குடிமைப்பணிகள் தேர்வுக்காக பயின்று வரும் ஆர்வமுள்ள தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சி மற்றும் இதர தேவையான வசதிகளை செய்து உதவும் வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இந்த திட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அரசின் குடிமைப்பணி முதல்நிலை தேர்வுக்கு தயாராகி வரும் 1000 மாணவர்களை மதிப்பீட்டு தேர்வு மூலம் தேர்வு செய்து மாதம் 7,500 வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும் என்றும் இந்த திட்டம் கடந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் அறிவிச்சிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து 25/5/2025 அன்று நடைபெற இருக்கும் ஒன்றிய அரசின் குடிமைப் பணிகள் முதல்நிலை தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு 15/9/2024 அன்று நான் முதல்வன் யுபிஎஸ்சி முதல்நிலை ஊக்கத் தேர்வை நடத்தி தேர்ந்தெடுக்கப்படும் 1000 மாணவருக்கு 7,500 வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்குண்டான டைம் டேபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2/8/2024 முதல் 17/8/2024 வரை நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். ஹால் டிக்கெட் வெளியாகிற டேட் பாத்தீங்கன்னா 9/9/2024. தேர்வு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15/9/2024 காலை 10 மணி முதல் 12 மணி வரை. தேர்ச்சி பட்டியல் எப்ப வெளியிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 27/9/2024 தற்காலிகமாகத்தான் வெளியிட்டிருக்கிறாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு இதுவும் தற்காலிகமாகத்தான் டேட் சொல்லியிருக்கிறாங்க. 4/10/2024. இதுக்குண்டான ட்ரைனிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பயிற்சி வகுப்புகள் 10/10/2024க்கு தற்காலிகமாக தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 1/8/2025 அன்று 21 வயது இருக்கணும். அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், பழங்குடியினர், அருந்ததியருக்கு 37, மாற்றுத்திறனாளி மாணவர்கள் எந்த வகுப்பை சேர்ந்தாலும் 42, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், முஸ்லீம், சீர்மரபினர் இவங்களுக்கெல்லாம் 35, பொது பிரிவினருக்கு 32 வயதுக்கு மிகாதவராக இருக்க வேண்டும். நுழைவுத் தேர்வு மையங்கள் எங்கெங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களிலும் தேர்வு மையங்கள் இருக்கும். ஏதேனும் ஒரு மையத்தை நீங்க அப்ளை பண்ணும்போது சூஸ் பண்ணிக்க வேண்டும். தேர்வு மையத்தின் இடம் உங்களோட ஹால் டிக்கெட்ல குறிப்பிடப்படும் என்று சொல்லிக்கிறாங்க. அதே போல் தேர்வு மையங்களை அதிகரிக்கவும் குறைக்கவும் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கமிட்டிக்கு முழு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. மொத்தமா 100 கொஸ்டின் இருக்கும். இதுல 90 கொஸ்டின் பொது அறிவும் 10 கொஸ்டின் சிஎஸ்ஏடியாவும் இருக்கும். தேர்வு முறை ஓஎம்ஆர் சீட்டு தான். இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு 1/3. மொத்தமாக 200 மதிப்பெண். 100 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். தேர்வு நேரம் பாத்தீங்கன்னா டோட்டலா 2 மணி நேரம். ஃபுல் டைம் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஹாஸ்டல் ஃப்ரீ இருக்கும். பார்ட் டைமா வரவங்களுக்கு ஹாஸ்டல் ஃப்ரீ கிடையாது. அதே போல் டோட்டலா சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல்ல 225, பகுதி நேரம் பயிற்சி பெறும் இதுக்கு வந்து 100, முழு நேரம் விடுதியில் தங்கி பயிற்சி பெறுதல் கோயம்புத்தூர்ல 100, முழு நேரம் விடுதியில் தங்கி பயிற்சி பெறுதல் மதுரையில 100 சீட்டு இருக்கு. மாற்றுத்திறனாளிக்காக 4% இடங்களை ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் போட்டாங்க. முழு நேர பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களின் பயிற்சி நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. பகுதி நேர பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களின் பயிற்சி நேரம் வாராந்திர நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையிலும், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரைக்கும் சொல்லிட்டாங்க. இப்போ ஆன்லைன்ல எப்படி ரிஜிஸ்டர் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்குறோம். ஸோ நான் முதல்வன் .tn.gov.in இந்த லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. நீங்க டைரக்டா இந்த லிங்கை ஓபன் பண்ணி நீங்க டைரக்டா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு portal.nanmudalvan.tn.gov.in லிங்க் ஓபன் ஆகிரும். நீங்க இந்த லிங்க் மூலியமா சைன் இன்டு யுவர் அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் வேணும். உங்க ஃபோன் நம்பர் மூலியமா தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் வந்து என்னோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி அடிச்சுக்கிறேன். ஸோ ஸ்க்ரீனை வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகன்ட் டீடைல்ஸ், உங்களோட அப்ளிகன்ட் டீடைல்ஸ் எல்லாமே நிறைச்சுக்குங்க. அப்ளிகன்ட் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ் ஆஸ் ஆன் 1/8/2025க்கு உண்டான டேட் இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சு. ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம்,
என்ன ரிலிஜியன், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னங்கிறது எல்லாம் குடுத்துட்டு, இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேட்டிவ் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கா? இல்லையான்னு கேட்டுக்கிறாங்க. நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா கம்பல்சரி குடுக்கணும். ஏன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்க நேட்டிவ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி செக் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ். ஸோ கம்யூனிட்டி நீங்க எந்த கம்யூனிட்டி பிலாங் பண்ணீங்களோ அந்த கம்யூனிட்டி சூஸ் பண்ணிக்கங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை கவர்ன்மென்ட் ஆஃப் தமிழ்நாடுவான்னு கேட்கறாங்க. எஸ், அதர்வைஸ் நோ. அதே மாரி நீங்க ஏதாவது சென்ட்ரல் கவர்ன்மென்ட், ஸ்டேட் கவர்ன்மென்ட், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், கார்ப்பரேஷன், கவர்ன்மென்ட் பாடிஸ்ல வொர்க் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதர்வைஸ் இருந்தீங்க அப்படின்னா, எஸ் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்தரா போகாது. ஸோ நோ தான் குடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஐடென்டிட்டி அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். உங்க ஆதார் நம்பர் கம்பல்சரி. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ். அதே மாரி பிசிக்கலி டிசேபிள்ட் பெர்சனா இருந்தீங்க அப்படின்னா, எஸ், அதர்வைஸ் நோ குடுத்துக்கங்க. ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ். ஸ்காலர்ஷிப் டீட்டெயிலோட எக்ஸாம் சென்டர் வந்து எங்க எக்ஸாம் எழுத போறீங்களோ, அந்த டிஸ்ட்ரிக்ட்ட நீங்க ஃபுல்லா சூஸ் பண்ணிக்கங்க. 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் ஈஸியா இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ட சூஸ் பண்ணிக்கங்க. ஸ்காலர்ஷிப் பிரிஃபரன்ஸ் வந்து 4 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்டைஃபண்ட் மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்டைஃபண்ட் ஒன்லி எடுத்துக்கங்க. இல்ல எனக்கு ரெசிடென்ஷியல் வித் ஃபுல் டைமா நான் வந்து தங்கி படிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு வந்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இருக்கு. பார்ட் டைமா படிக்கணும் சென்னையில தங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ சென்னையில மட்டும் தான் அந்த ஸ்டைஃபண்ட் பிளஸ் நான் ரெசிடென்ஷியல் பார்ட் டைம் கோச்சிங் சென்டர் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ். கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ்ல உங்க அட்ரஸ குடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் 10th படித்ததுக்கு உண்டான மதிப்பெண் நம்பர், எந்த போர்டு, எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க, பெர்சன்டேஜ் மார்க் என்ன அது குடுத்துக்கங்க. 12th அல்லது டிப்ளோமா படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதோட மார்க்ஸ், போர்ட் ஆஃப் எக்ஸாம், எந்த வருஷம், எந்த மாசம் பாஸ் ஆனீங்க, அதுக்குண்டான பெர்சன்டேஜா இல்ல சிஜிபிஏவா அந்த டீட்டெயில்ஸ் குடுத்துக்கங்க. அடுத்தது யுஜி டிகிரி டீட்டெயில்ஸ குடுத்துக்கங்க. பிஜி படிச்சிருந்தீங்கன்னா, பிஜி டீட்டெயில்ஸையும் குடுத்துக்கங்க. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ். இதுவரைக்கும் எத்தன டைம் எழுதியிருக்கிறீங்க? நான் இதுவரைக்கும் அப்பியரே ஆகல. ஃபர்ஸ்ட் டைம்னா 0. அதர்வைஸ் எந்த நம்பரோ அந்த நம்பர்ஸ் குடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபார் டிஸ்பர்ஸ்மென்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட். நீங்க உங்களோட அக்கவுண்ட் நம்பர், பேங்க் டீட்டெயில்ஸ், இவங்களோட நேம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்து வேலிடேட் பண்ணிட்டு, அப்லோட் உங்களோட சிக்னேச்சரும், ஃபோட்டோவும் சூஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் குடுத்துக்கிற டிக்ளரேஷன் இது எல்லாமே ரீட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலேருந்து கீழ வரைக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு, சப்மிட் மேல கிளிக் பண்ணுங்க. ஸோ சப்மிட் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு. உங்களோட இந்த மாரி ஒரு ஃபார்ம் வரும். இந்த ஃபார்ம நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கங்க. ஸோ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு இதுதான் ஆகும். இவ்வளவுதான் நண்பா. இந்த வீடியோல நம்ம பார்த்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம், பிரிலிமினரி எக்ஸாம் ஊக்கத்தொகை திட்டத்துக்கு எப்படி ஆன்லைன்ல விண்ணப்பிக்க போறோம், இதுக்கு உண்டான தகுதிகள் என்னென்ன, யார் யார் விண்ணப்பிக்கலாம், தேர்வு மையம் எங்கெங்கு வந்து இதுக்குண்டான பயிற்சிகள் நடக்கும் அப்படின்னு ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஆன்லைன்ல எப்படி பண்ற டீடைல் எல்லாமே பார்த்தோம். ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.